அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அதிகாலை 5:30 மணி வாக்கில் என்னுடைய ஃபேமிலி குரூப்ல இருந்து கால்ஸ், மெசேஜ், போட்டோஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. கால்ஸ் வந்திருந்தது. என்னடா இந்த அதிகாலையிலேயே குடும்பத்துக்குள்ள இருந்து கால் வருதே, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நானும் பதட்டத்தில் வந்து எடுத்து பார்த்தா இன்னைக்கு ஒரு விபத்து. என்னுடைய உறவினரினுடைய வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து. என்னுடைய மிக நெருங்கிய உறவினருடைய மகள், அவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மூதூர் மெயின் ரோட் பெரிய பாலம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் தான் வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டில் குடும்பம் சகிதமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கு அவங்களுக்கு. தூங்கிட்டு இருந்த வாக்கில் இன்னைக்கு மட்டக்களப்பில் இருந்து வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, காலையிலேயே கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு பஸ்ஸு. இதில் என்னன்னா, இறைவனுடைய நாட்டத்தை பாருங்க. ஒரு மனிதன் வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நம்ம செஞ்ச விஷயங்கள் வந்து சில நேரம் நம்மளுடைய உயிரை கூட காக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த காணொலிகளை வந்து நான் முடிஞ்ச போட்டோஸ் காமிக்கிறேன். நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து பஸ் போய் நின்றுருக்கு. அவங்க தூங்கிட்டு இருந்த கட்டில் மாத்திரம் வந்து அந்த பகுதி மாத்திரம் மிஞ்சி இருக்கு. அவங்க என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு காலையில எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. பஸ் இருக்கு வீட்டுக்குள்ள. அதுங்களா அவ்வளோ பொருட்களும் வந்து சேதமாக்கப்பட்டு ரோட்ல இருந்து ஏதோ ஒரு லைட்டு கணுவில் வந்து மோதி அதுக்கப்புறம் மதியில் உடைச்சி வீட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அந்த ப்ரைவேட் பஸ் வந்து போயிருக்கு. மார்னிங்கில் வந்து டிரைவ் பண்ணுற டிரைவர்ஸ் வந்து எவ்வளவு வேகமாக வந்து வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாக நான் நாச்சியாதீவுக்கு போனேன் அப்படின்னா, என்னுடைய ஊருக்கு போனேன் அப்படின்னா, காலையில் வந்து கொழும்பு பஸ் இருக்கும். காலையில் 2 மணிக்கு இருக்கும். மார்னிங் 2 மணிக்கு நம்ம வந்து ஊரில் இருந்து பஸ் எடுத்தோம்னா 6 மணி 6:30 மணி வாக்கில் கொழும்புக்கு வந்துடலாம். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக வரும்னு பார்க்குறேன். நம்ம முழிச்சு இருந்தோம்னா நம்ம வந்து வந்துக்க மாட்டோம் அந்த பஸ்ஸில். அவ்வளோ ஸ்பீடாக வரும். இப்போ மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் டைம், மிட் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சிடிபி பஸ்ஸை தாண்டி ப்ரைவேட் பஸ் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஓடும். போட்டி போட்டுக்கிட்டு ஓடும். ரோட்டில் கண்ட்ரோல்டு இல்லாமல் ஓடும். இன்னைக்கு அதிகாலையில் நடந்த இந்த விபத்தினுடைய புகைப்படங்களை எல்லாம் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, சரி வீட்டோட போயிடட்டும், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பதட்டம் இன்னைக்கு காலையில் இருந்துச்சு. அதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவருக்கு வந்து ஒரு சில காயங்கள் வந்து ஏற்பட்டதாகவும், மற்றபடி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க. பஸ்ஸுலையும் நல்ல நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பயணிகள் வந்து இருக்கவில்லை. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளால போயிருக்கு பஸ் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடாக அந்த பஸ் வந்து இருக்குன்னு பாருங்க. ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் தூரத்துல இருக்கு வீடு, ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அதை தாண்டி வந்து வீட்டில் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பஸ்ஸை வந்து மோதிருக்காங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்து அதிகாலையில் அந்த டிரைவர் வந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவுதான் படிச்சு சொன்னாலும், எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து கத்தினாலும், மெதுவாக போங்கடா அப்படின்னா போக மாட்டாங்க. இது பைக் எடுக்கிறவங்களும் அப்படிதான், எந்த வண்டி எடுக்கிறவங்களும் அப்படிதான். அது நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வண்டியை வந்து ஓட்டுங்க. நீங்கள் டிரைவர்ஸ் உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. உங்களை நம்பி வரக்கூடிய பிரயாணிகள் அவங்க என்ன தேவைக்காக போயிட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, கர்ப்பிணிகள் இருப்பாங்க. அந்த பஸ்ஸில் நைட் பஸ்ஸில் ஏறினாலே வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும், நம்ம போக வேண்டிய இடம் வந்து இறங்கும் வரைக்குமே நமக்கு வந்து ஈரக்கொலையில் தண்ணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ எவ்வளோ வந்து விபத்துக்கள் நம்ம நாட்டில் ஏற்படுது. அதிகமாக வந்து ரோடு ஆக்சிடென்ட் தான் நடைபெறுது. மது பாவனை, அதுக்கப்புறம் வாகனத்தை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல், இல்லைன்னா தூக்க கலக்கம், இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள். ஸோ இந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஸோ இறைவனுடைய நாட்டத்தினால் எதுவும் நடைபெறவில்லை. தர்மம் தலை காக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம யாருக்கோ ஏதோ சில நேரங்களில் நல்லது செஞ்சுருப்போம். அந்த நல்லது வந்து சில கெட்டதுகளை வந்து தடுக்கும் அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. சரி, இது எல்லாம் போக பாருங்க, ஒரு செய்தியை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது காலையில இருந்து மிகப்பெரிய ஒரு பதட்டமாக வந்து இருந்தது அந்த புகைப்படங்களை வந்து பார்க்கும் பொழுது. இதெல்லாம் இருக்கும் பொழுது நீர்கொழும்பு சிறைச்சாலையில வந்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். இது தொடர்பாக வந்து இன்னைக்கு கொஞ்சம் டீம் என்ன பண்ணிருக்குன்னா, நீதி அமைச்சுக்கு முன்பாக போயிட்டு போராட்டங்களை வந்து பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒரு நீதி அமைச்சர் வந்து சம்மதமே இல்லாம, கணக்கே இல்லாம வந்து இப்படி ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் வந்து அவர் இப்படி நடந்துட்டு இருக்காரு, இது இவர் மேலதான் பழி அப்படிங்கிற மாதிரி, இது வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு வகை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டீம் வந்து இறங்கியிருக்கு. அதுல ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன், பாருங்களேன். අපිට සැකයක් තියෙනවා එමෙතුමා මේ හැසිරෙන විදිය ඇවිල්ලා කුමන්ත්‍රණකාරී විදියට මේ සිරකරුවෝ ඝාතනය කරන සැලසුම ඉන්නවද කියලා. මොකද බීගමුව බන්ධනාගාරයේ ඉඳලා වෙනත් බන්ධනාගාර වලට රැඳවියන්න අරගෙන ගියාම මේ කාලකන්ණි නිලධාරීන් පිරිසක් ඉතාමත් අමානුෂික විදියට ඒ රැඳවියන්ට පහර දීලා
රැඳවියන් 3 දෙනෙක් මේ වෙනකොට ඝාතනය කරලා තියෙනවා. නමුත් ඇමතිතුමා මේ සම්බන්ධව කිසිම ප්‍රකාශයක් නැහැ. ඇමතිතුමා කතා කරන්නම නිලධාරීන් ඝාතනය වෙච්ච එක ගැන විතරයි. අර රැඳවියන් ඝාතනය වෙච්ච එක අර කැඳවුම්කරු අද මේ උද්ඝෝෂණ කරන තැනට මේ මහ ජනතාව පත් වෙලා තියෙන්නේ මේ ආණ්ඩුවේ ප්‍රබල ඇමතිවරයෙකුගේ දුර්වලතාවය නිසා. මේ මීගමු බන්ධනාගාරයේ අමානුෂික විදියට ඝාතන සංහාරයක් සිද්ධ වුණේ මේ පරිපාලන දුර්වලතාවය නිසා. මොකද මීගමුවේ රැඳවියන් යම් ආකාරයක කලාකාරී තත්ත්වයක් ඇති වුණා නම් ඒක පාලනය කරන්න ඕනේ මිනිමරලා නෙමෙයි. නමුත් අද මේ අමාත්‍යවරයා ප්‍රමුඛ බන්ධනාගාරය විසින් අද සිරකරුවන්ව ඝාතනය කරා. නඩපවත්වලා තිබ්බු මේ තත්වයට උදේ පාන්දර ගිහිල්ලා කොළඹින් රැඳවියන් කොළඹින් නිලධාරීන් අරන් ගිහිල්ලා රැඳවියන්ට අමානුෂික විදියට පාර දෙනවා. ඒ පාර දීපු නිසා තමයි රැඳවියන් ප්‍රතිපාරෙල්ල කරේ. දැන් පෙන්නනවා මේකට බූරු මූණ කියලා එකක් ඉස්සරහට දානවා, අනිත් පැත්තෙන් ආයි කුඩු ඉස්සරහට දානවා. මේ ආණ්ඩුවේ බූරු මූණ වහගන්න අද එක බූරු මූණ එළියට දානවා. ඕක තමයි ඇත්ත தත්තේ. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இதுக்கு பொறுப்பான அமைச்சர் வந்து நடந்து கொள்ற விதத்தை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து டவுட் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பேர் சேர்ந்து போராடி இருந்தாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சில பேருக்கு தெரியாது என்னத்துக்கு நம்ம போராட்டத்துக்கு வந்திருக்கோன்னே தெரியாம கொஞ்சம் பேர் அந்த இடத்துல வந்து பதாகைகளை வந்து மாட்டிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி சொல்ற டைம்ல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரபல நடிகருமான ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இப்போ அண்மையில வந்து இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு இல்லையா? இந்த சம்பவம் வந்து நாளைக்கு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் கூட வெளிக்கடை மற்றும் அங்குனு கொலப்பெலச போன்ற சிறைச்சாலைகளை வந்து நான் வந்து கைதியா இருந்திருக்கேன் அப்படிங்கிற ரீதியில நான் பல அனுபவங்களை வந்து கண்டிருக்கேன். சிறைச்சாலைகளுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஆனால் இப்படியான சூழ்நிலைகள்ல கூட நான் இந்த விஷயத்துக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இது தொடர்பான அமைச்சர் வந்து சொன்னது பெரிய விஷயம். வெளிநாடுகள்ல தான் இப்படி நடக்கும். ஆனா நம்ம நாட்டுல வந்து நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு பாருங்க, அதை நான் பாராட்டுறேன். இப்போ ஈஸ்டர் அட்டாக் மாதிரி பல பெரிய பெரிய சம்பவங்கள் வந்து நம்ம நாட்டுல நடைபெற்று இருந்தது. அதுக்கு கூட யாரும் பொறுப்பேற்க வரல. ஆனா ஒரு அமைச்சர் வந்து இப்படியான ஒரு சம்பவத்திற்கு வந்து நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து நான் வந்து அதை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா சிறைச்சாலையில வந்து இந்த நடந்த இந்த விஷயம் வந்து அமைச்சருடைய திட்டமிட்ட செயல் கிடையாது, அது வந்து கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து அரசாங்கத்தோட வந்து இது வந்து பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ரஞ்சன் ராமநாயக்க பேசினதும் இதுக்கு எகென்ஸ்டா வந்து இருந்தது. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்களேன். මම වෙන ඇමතිවරුන් දැකලා නැහැ. එතුමා කිව්වා මම බාර ගන්නවා. මම බාර ගන්නවා කියලා. වෙන අය නම් බාරගත්තේ නැහනේ. ඉතින් දැන් පිටරටවලත් අපි දකින්නනේ මල්ලි කට්ටිය කියනවා අපි බාර ගන්නවා වගකීම කියලා. අපි දැකලා තියෙන්නේ ඒව තමයි පිටරට. නමුත් ප්‍රථම වතාවට තමයි මම දැක්කේ මල්ලි දැන් පාසුක ප්‍රහාරයත් කවුරුත් වගකීම බාර ගන්න නැහැ කියලානේ කිව්වේ. මම මේ නිර්භීතකමට නම් ගරු කරනවා. අධිකරණ ඇමතුමා අධිකරණ සහ බන්ධනාගාර පුනරුත්ථාපන ඇමතිවරයා සැලසුම් කරලා කරපු දෙයක් නෙමෙයිනේ. ඒ මනුස්සයාට කොළඹ මේක උනේ මීගමුවේ. ඉතින් මේක ඇතුළාන්තයේ ඇති වුණු ගෝරියක්. මේක ඉතින් හෙටත් ඇති වෙන්න පුළුවන්. අනිද්දාත් ඇති වෙන්න පුළුවන්. මොකද එක කාමරයක මේ කට්ටිය ඉන්නේ, එක ශාලාවක ඉන්නේ. උදේ 6ට අරිනවා දොර. ඊට පස්සේ ආයෙ ඉඳලා රෑ 5:00 වෙද්දි වහනවා. මම ඒතර සිද්ධිය දන්නවා. ඒ ඇතුලේ ගෝරියක් ගියොත් මොන හරි වුණොත් ඒගොල්ලෝ එනකන් මේ ඕනම දෙයක් වෙන්න පුළුවන් එතන. එහෙම තත්ත්වයක් ඇතරදී මං හිටිය මිනිහෙක් හැටියට මං කියන්නේ. ඒ කියන්නේ මාව ඉස්සල්ලාම ගිහිල්ලා දැම්මේ මල්ලි පල්ලන්සේනේ මෙතන හිටියා දවස් 14ක්. ඊට පස්සේ ජුලම්පිටි ආමරේ මේ එතකොට බොහොම නම් දරාපු කට්ටිය ඉන්න කාමරයකට තමයි මාවත් දැම්මේ. ඉතින් මටත් ඒ දේ වෙන්න තිබුණා. එහෙම දෙයක් වුණා නම් කවුරුත් එන්න ඉස්සෙල්ලා මේ යන්නත් ඉඩ තියෙනවා. ඉතින් ඒ වගේ දේවල් මං අත්දැකීම් තියෙනවා, දැකලා තියෙනවා. මං ඉන්න කාලෙත් ඒ වගේ ගැටුම් ඇති වුණ අවස්ථා තිබුණා. அதோட இப்படி இருக்கிற பட்சத்துல நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வருவதற்கான சில அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வர எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்னைக்கு வந்து தீர்மானிச்சிருக்காங்களாமா. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தமது கடமையையும் பொறுப்பையும் அவர் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்தார்.
தெரிவித்தே இவ்வாறு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. அதற்கமைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று பாராளுமன்றத்தில் வச்சு குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கையொப்பம் இட்டிருக்காங்க. பாவம் அந்த மனுஷனுக்கு வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. அவர் வந்து அன்னைக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப அழுதிருந்தார். இதுவும் அதிகமாக பேசப்பட்டது. அதை பார்த்து கூட அவர் நடிக்கிறாரு, அவருக்கு வந்து பார்லிமெண்ட் நடந்த அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல கூட வந்து பேசல, அவர் பாட்டு திரிய போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார அவர்களுக்கு எகெயின்ஸ்டான எதிரான விமர்சனங்கள் அதிகமாக இப்ப சோசியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருக்கிற பட்சத்துல பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் வெளிக்கட சிறைச்சாலையின் பிரதான ஜெயிலரையும் வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து பொரல்லையில் இருக்கக்கூடிய மெகசின் சிறைச்சாலையில கிட்டத்தட்ட ஒரு 5 கைதிகளுக்கு இடையே ஒரு பெரிய முருகல் நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து பலத்த காயமடைஞ்சிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க 2 பேரையும் கொழும்பு ஜிஹெச்ல வந்து அனுமதிச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆனா இது என்னன்னா இப்ப நம்ம நாட்டுல ஜெயிலுக்குள்ள வந்து நடக்கிற பிரச்சனைகள் வந்து சில பேர் சில விஷயங்களுக்கு ஆதரிப்பாங்க, சில பேர் அதுக்கு எகெயின்ஸ்டா இருப்பாங்க, சில பேர் அதுக்காக காட்டி கொடுப்பாங்க. இப்படியான சிச்சுவேஷன்ல தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் அந்த 5 கைதிகளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ்வளவாக இதுவரைக்கும் தெரியவில்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இதுக்கிடையில நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய ஊரான அனுராதபுரத்துக்கு வந்து போயிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு. எல்லாரும் கையை வந்து கொடுத்து அந்த ஒரு போட்டோ வந்து எடுத்துக்கங்க சார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல பேர் ஜனாதிபதியை சுத்தி அவரை பார்க்கறதுக்காக போன கூட்டம் வந்து அதிகமா இருந்தது. அது எதுக்காக போனார் அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களே. මග කියන අනාගතයට යහපත් දිශානතියක් වෙනුවෙන් පියමනින්නට දිරිදෙන ගරු ජනාධිපතිතුමාගේ මේ පරිශ්‍රයෙන් නික්ම යාමේ මොහොත අප විශ්වාස කරන පරිද්දෙන් අද දින සන්ධාවේ තවත් ව්‍යාපෘතියක් සඳහා එතුමන් සම්බන්ධ වෙන නියමිතයි. අපි ආරාධනා කර සිටිමු අමාත්‍යවරයාට වැදි පුරවරයේ ප්‍රජාවට පුරවරයේ ජනී ජනයාගේ එකතු කරන ඉතාම සුවිශේෂී ආයතනයක් ලෙසින් අපි හඳුනාගන්නේ අතීතයේ සිටම අපි හඳුනාගත් නැවත සම්මත කරමින් අදවසේ සමාජයේ මාධ්‍යමිකයේ ජන සම්පාදක ව්‍යාපෘතියේ දෙවන අදියුරේ සමාරම්භ උත්සවයේ අවසාන දිනසේ සම්පන්න කරනවා. அந்த வீடியோ வந்து நீங்க இப்ப பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னன்னா அனுராதபுரம் மாவட்டம் தமுத்தேகம தலாவ கல்னேவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வாழும் 91,810 மக்களுக்கு பாதுகாப்பான சுத்தமான குடிநீரை வழங்கும் நோக்கில் நடைமுறைப்படுத்தப்பட்ட தமுத்தேகம நீர் சுத்திகரிப்பு வழங்கும் திட்டத்தை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஜனாதிபதி அவர்களினுடைய Facebook பேஜ்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. சிடிபி வழங்கிய சலுகை கடனில் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் 2022 மே முதல் 2024 மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் மறுசீரமைப்பு செயல்முறை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் இதன் தேசிய முக்கியத்துவத்தை அறிஞ்சு இலங்கை அரசாங்கத்தின் நிதியையும் பயன்படுத்தி இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்களாம் அப்படின்னு வந்து சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த புகைப்படங்கள் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு அனுராதபுரம் மாவட்டத்தில் பதவிய கெபிட்டிகொல்லாவ ஹொரோபத்தான காட்டகஸ்திகிலி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள 67,000 குடும்பங்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கத்தை நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் 2ஆம் கட்ட பணிகளை வந்து ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அதன் தொடர்பான புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு வைரலாகி வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் வேற வேற செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்கும்பொழுது யாழ்ப்பாணத்துல வந்து இன்னைக்கு ஒரு 2 சம்பவம் வந்து நடந்திருக்கு. யாழ்ப்பாண நகரப்பகுதியில் சுற்றுச்சூழலுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதத்திலையும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறாக இருக்கும் 30க்கும் அதிகமான யாசகர்களை வந்து வெளியேற்றி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. யாழ் போலீசாரின் பங்களிப்புடன் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக வடமாகாண சுற்றுலாத்துறை தலைவர் டாக்டர் விவேகானந்த ராஜா வந்து தெரிவிச்சிருக்காரு. தூய்மையான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. யாழ் கோட்டை சுற்றுவட்டம் பஸ் ஸ்டாண்டு, கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி, போதனா வைத்தியசாலை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமையத்தான் இந்த சோதனைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு.
வெளி மாவட்டங்களில் இருந்து சென்று யாழி யாசகத்தில் ஈடுபடுவோரை அவர்களது சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சிறுவர்களை யாசகத்தில் ஈடுபடுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு யாழ்ப்பாணத்தில் நடந்த நல்ல சம்பவம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்ஃபேஸ் ஏரியாவிலையும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் பேர் ஃபேமிலியோட உட்காந்து காத்து வாங்க போவாங்க. சில பேர் அங்க போனா அங்கே இருக்க நிம்மதி இருக்காது, யாசகர்கள் அதிகமா இருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த புதுக்கடை ஏரியால வந்து சாப்பிட போனோம்னு அங்க போனா அங்கேயும் ஒரு டீமா வந்து வருவாங்க, சாப்பாடு வாங்கி கேட்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் இன்னொரு டீம்ல போய் சாப்பாடு வாங்கி கேட்பாங்க இன்னொரு குழுக்கள் கிட்ட போய். ஸோ சில நேரம் வந்து எல்லாமே பேசி வச்சு டீமாக வருவாங்க. இதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. அதோட வந்து யாழ்ப்பாணத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா கடந்த 5ஆம் தேதி வந்து ஒரு வாலிபனை வந்து ஒரு டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கடத்தி போயிட்டு அவனை சித்திரவதை செஞ்சு நிர்வாணமாக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வண்டியில வந்து ரொம்ப வேகமாக போயிருக்காங்க அந்த கார்ல வந்து டீம். அதுக்கப்புறம் போலீசார் அவங்களை நிறுத்திருக்காங்க. நிறுத்தல, டக்குன்னு போய் செக் பண்ணி காரை நிறுத்தி பார்த்தா காருக்கு பின்னாடி வாள் வந்து இருந்திருக்கு, கூறிய ஆயுதங்கள் வந்து இருந்திருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. அந்த காரை வந்து போலீசார் துரத்தி சென்று இடைமறிச்சு சோதனையிட்ட போது அதுல வந்து விசாரணை பண்ணிருக்காங்க 5 பேர்கிட்ட. அவங்க கிட்ட 2.5 கிராம் ஐஸ் போதை பொருள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. காருக்குள்ள உள்ள சீட்லலாம் வந்து இரத்த கரைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. யாழ்ப்பாணத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுது. நல்ல பல விஷயங்கள் வந்து சம்பவங்களும் நடைபெறுவது தான் இங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு செய்தியில வந்து இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.